இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும்படியாக நான் தயார் பண்ணியிருக்கிற ஆஹ் வார்த்தை என்னவென்றால் பாபிலோனின் சால்வை. இந்த பாபிலோனின் சால்வையை குறித்து நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க அப்படின்னா யாருக்காவது ஞாபகம் வருதா? பாபிலோனின் சால்வை நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆகான் என்பவன் அந்த சால்வையை எடுத்து ஒளிச்சு வைப்பாங்க. கரெக்ட். சிஸ்டர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து இது வந்து யோசுவா புத்தகத்துல நாம படிக்கிறதான ஒரு வார்த்தை. இதுக்குரிய பேக்ரவுண்ட நாம இன்னைக்கு பார்த்துட்டு அதற்குள்ள தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறதான பாடம் அண்டு நாம அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான, நாம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இது காணப்படுகிறது. இதுக்கு நம்ம பின்னணி அப்படின்னு நம்ம போனோம்னா, இந்த பாபிலோனின் சால்வை இதை குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யோசுவாவின் புத்தகத்துல படிக்கலாம். இது எதற்கு வந்து பின்னணியாக, எதற்கு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எகிப்திலிருந்து என்ன பண்றாங்க, தேவன் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாங்க, வனாந்தரத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வரும் பொழுது சில பேர் என்ன பண்றாங்க, இஸ்ரேலர்களில் அதாவது வயதில் மூத்தவர்கள் என்ன பண்றாரு, சில பேர் முறுமுறுப்பின் காரணமாக தேவன் அவர்களை வனாந்தரத்தில் அடித்து போட்டு சிறு பிள்ளைகளை மாத்திரம் என்ன பண்றாரு, மோசேயின் தலைமையிலாக பின் யோசுவாவின் தலைமையிலாக என்ன பண்றாரு, கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறார். கானான் தேசத்தை சென்று அடையணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும், தேவன் 2 தடைகளையும் 2 கட்டளைகளையும் அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். அந்த 2 கட்டளைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து யோர்தான் நதியை கடக்கணும், அடுத்ததாக பார்த்தோம்னா எரிகோவின் கோட்டையை தகர்க்கணும். இந்த 2 தடைகளை தாண்டி நாம கானான் தேசத்திற்குள்ளாக போக வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். அதுவும் இல்லாம ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் நாம எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்ன காரியங்களை செய்யணும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது. ஆதியாகமத்துல இருந்தே பார்த்தோம்னா தேவன் வந்து ஆதாம் ஏவாளன் தோட்டத்துல படைச்சப்போ இந்த கனியை புசிக்கணும், இந்த கனியை புசிக்க கூடாது, அது ஒரு கட்டளை. அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா காயின் ஆபேலுக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளாக ஒரு கட்டளை. இந்த மாதிரியாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் தேவன் கட்டளையை வைத்து அதற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்று பார்த்து அதன் மூலம் வருகிறதான தண்டனையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் மீட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போய்கிட்டு வருகிறத நம்ம பைபிள் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதை கண்டுகொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். யாராவது தெளிவா நிறுத்தி நிதானமா வாசிக்கிறவங்க அன்மியூட் பண்ணி வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். யோசுவாவின் புத்தகம் வசனம் வந்துருச்சு சிஸ்டர். யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். உங்களுக்கு இந்த எரிகோ கோட்டைய என்ன பண்றது, தகர்க்கணும். ஏன்னா 2 கட்டளை தேவன் கொடுத்தாரு. ஒண்ணு யோர்தான் கடலை கடந்து வரணும், அவங்க கடந்து வந்துட்டாங்க. இப்ப எரிகோ கோட்டையை அவங்க என்ன பண்ணணும், தகர்க்கணும் அப்படின்னா தேவன் வந்து என்ன பண்ணினார், ஒரு கட்டளையை கொடுத்தார் யோசுவாவின் மூலமாக. அதாவது 6 நாட்களும் அமைதியாக என்ன பண்ணணும், உடன்படிக்கை பற்றி பிரதானமாக முன்னாடி செல்லணும், பின்னாடி என்ன பண்ணணும், மக்கள் அமைதியாக வரணும். 7வது நாள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை எத்தனை டைம் சுத்தி வரணுமா, 7 டைம் சுத்தி வரணும். அன்னைக்கு மாத்திரம் 7 முறை சுத்தி வரணும். அதே போல அன்னைக்கு 7வது நாள் 7 முறை, 7வது நாள் 7 முறை அவங்க என்ன பண்ணணும், அந்த பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். அடுத்து அவங்க என்ன பண்ணணும், இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்காணித்து கொண்டே வருவாங்க. ஏன்னா தேவன் வந்து 7வது நாள் தான் அந்த கோட்டை உடைக்கப்படும், 7வது நாட்கள் தான் உங்களுக்கு அந்த கோட்டை கிடைக்கும் என்று அவங்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பார். அந்த கட்டளையின்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து கொண்டே வருவாங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். யோசுவா 6:16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். இப்ப என்ன பண்றாங்க, நீங்க ஆர்ப்பரியுங்கள். ஏன்னா 6 நாட்களும் அமைதியாக வந்தவர்களை நோக்கி யோசுவா சொல்றாரு, இப்பொழுது என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரியுங்கள். மீன்ஸ் நம்ம தேவனை நீங்க என்ன பண்ணணும், சத்தமாக துதியுங்கள், ஆராதியுங்கள். தேவன் நல்லவர், வல்லவர், இந்த கோட்டையை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு விசுவாசத்தோட கூட நீங்கள் ஆராதிங்கள்னு சொல்லி என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி என்ன பண்றாங்க, எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும் போது என்ன நடக்குது, வாசிங்க சிஸ்டர் 17. ஆனாலும் இந்த பட்டணமும்
இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். இது தேவன் வந்து யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கட்டளையாக காணப்படுகிறது. ஏன்னா நீ உனக்கு எரிகோ கோட்டைய நீ போய் என்ன பண்ணணும், முற்றுகையிடணும். ஆனா நான் வந்து அதுல இருக்கிற எல்லாம் அழிக்கப்படணும், எல்லாம் தீக்கிரையாக்கப்படணும். ஆனா ராகாப் என்கிற வேசி, இதை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ராகாப் வேசி, ராகாப் என்கிற வேசி, ராகாப் எனப்பட்ட வேசி அப்படின்னு தான் சில நிறைய இடங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த ராகாப் வேசி அப்படிங்கிறது போவாசின் தாய் அப்படின்னு சொல்லி அழகா மத்தேயுல வந்து அந்த இடத்துல வேசின்னு குறிப்பிடப்பட்டிருக்காது. அதற்கு பதிலாக ராகாப் போவாசின் தாய். யாரு? இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வர்ற ஒரு பெரிய மகா பெரிய விசுவாசியாக இவங்களை வந்து பிரதானப்படுத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராகாப் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணை மாத்திரம் அவள் ஏன் அவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாத்தணும்? உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். யோசுவா என்ன பண்ணிருப்பாரு? ஆயி பட்டணத்துல எரிகோ பட்டணத்தை போய் என்ன பண்ணுவாரு? வேவு பார்க்கும்படியாக என்ன பண்ணிருப்பாரு? அனுப்பி வச்சிருப்பாரு. அப்போ 2 பேர் வேவுக்காரர்கள் வந்தது அவர் என்ன பண்ணிருக்கோம் வந்தது அவர்களுக்கு ராஜாக்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க, அவரை கொலை செய்யும்படியாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கட்டளை கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ராகாப் தான் அவங்கள காப்பாற்றி வீட்டுக்குள்ள ஒளித்து வைத்து அவர்களை காப்பாற்றி வெளியே அனுப்பியிருப்பாங்க. அந்த 2 இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினதின் நிமித்தம், ஏன்னா அவங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த எரிகோவில் உள்ள ஜனங்கள் வணங்குவது ஒரு பாகால் தெய்வம், இது சக்தி இல்லாத தெய்வம்னு அவ்வளவு கூட்டத்தார்காருக்குள்ளாக இருந்தாலும் ராகாபும் ராகாப்போட குடும்பத்தார் விசுவாசிச்சாங்களான்னு தெரியாது. ஆனா ராகாப் விசுவாசிச்சாங்க. அதனால தேவன் உண்மையுள்ளவர்னு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த 2 பேரையும் அவங்க என்ன பண்றாங்க, காப்பாத்தி மீண்டுமா இஸ்ரவேல் ஜனங்களோட கூட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் தேவன் என்ன பண்றாரு, ராகாப்பையும் ராகாப்போட குடும்பத்தாரையும் காப்பாற்ற சொல்லுகிறார். ராகாப்போட வீடு எங்க இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும் அப்படின்னா, எரிகோ கோட்டை வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் கடைசியில் உங்களுக்கு அந்த படத்தை காமிக்கிறேன். எரிகோ கோட்டை வந்து பாத்தீங்கன்னா, கோட்டை அப்படின்னாலே ஊர் வந்து உள்ளார இருக்கும், அந்த நகரம் வந்து உள்ளார நடுவுல இருக்கும். அதை சுற்றி பெரிய மதில் சுவர் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் மதில்னு சொல்லுவாங்க. அந்த மதில் சுவர்ல பாத்தீங்கன்னா, அது எரிகோ கோட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மதில் சுவர் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, இந்த மதில் சுவரை தாண்டி நம்மளை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, முற்றுகையிட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பயபத்திரமா அவங்க வந்து ரொம்ப ஒரு கான்பிடென்டான ரொம்ப ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட தான் எரிகோ பட்டணத்தார் வந்து இருந்தாங்க. அதனால அவங்களுக்குள்ளார ஒரு அகந்தையும் காணப்பட்டுச்சு, எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அதே போல எரிகோ கோட்டைக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிவர் மாதிரி ஒண்ணு ஓடும். அந்த ரிவரை தாண்டி தான் என்ன பண்ணணும், அந்த மதில் சுவரை உடைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான வலயத்திற்குள்ளாக இருந்தாங்க. அந்த மதில் சுவரும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பேரலா 6 சாரட், அப்ப வந்து குதிரை வண்டி தானே அவங்க பிரதானமாக வாகனமாக யூஸ் பண்ணாங்க. அந்த 6 சாரட் வண்டிய பேரலல்லா ஒண்ணுக்கு அடுத்ததாக ஒண்ணா வச்சு ஓட்டி போனோம் அப்படின்னா 6 சாரட் வண்டி அந்த மதில் சுவர் வழியா சுற்றி வர முடியுமா? அந்த அளவுக்கு அகலமான, இப்ப நம்மளுக்கு 2 வே 4 வே எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஹைவே ரோடு, அது மாதிரியான அகலமான ரோடாக தான் அந்த எரிகோ கோட்டையோட மதில் சுவர் காணப்பட்டுச்சு. அந்த ஒரு மதில் சுவர்ல ஒரு மூலையில கோட்டையில அந்த மதில் சுவருக்கு நடுவாக ஒரு மூலையில ராகாப்போட வீடு இருந்தது. ராகாப் வேசி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவங்க வேசித்தனத்திற்குள் போனதாக அவங்களுக்குள்ள எந்த இடத்துலயும் ஒரு குறிப்பிடல. மேபி அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேவதாசி முறைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த தேவதாசி முறையின்படி அம்மா பிள்ளை அடுத்து வாரவங்களை எல்லாரையுமே அந்த ஒரு பட்டத்தை சூற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து வைப்பாங்க. அதே போல அந்த தாய் மகள் அந்த வழியாக ராகாப் வந்திருக்கலாம். ஆனா அவங்க வேசித்தனம் பண்ணினதற்கான ஒரு இது இல்லை. ஏன்னா கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கை வைத்தவங்க கட்டாயம் அந்த தொழிலுக்குள்ளாக போயிருக்க மாட்டாங்கங்கிறது பைபிள் ஸ்காலர்ஸோட ஒரு பெரிய கணிப்பாக காணப்படுது. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு மதில் சுவர்ல ஒரு ஓரமாக இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, வெளியில இருந்து யாராவது அட்டாக் பண்ண வராங்களா, எந்த காரியமா இருந்தாலும் அவங்களாலதான் மதில் கோட்டையின் மேல இருந்து பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மதில் சுவர் அப்படின்னாலே ஊருக்கு வெளியில தான் இருக்கும். அந்த வெளியில உள்ள கோட்டையில ஒரு மூலையில என்ன பண்ணும், ராகாப்போட அவங்களோட வீடு இருந்தது. அதனாலதான் அவங்களால ஈஸியா அந்த 2 வேவுக்கார இஸ்ரேலர்களை காப்பாற்ற முடிந்தது. அந்த காப்பாற்றினது நிமித்தம் தேவன் என்ன பண்றாரு, அவங்க ராகாப்பையும் ராகாப்பில் இருக்கிற வீட்டுல யார் யாரு அவங்க அம்மா அவங்க அப்பா உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் அவர் காப்பாற்றும்படியாக யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்.
அடுத்ததாக இவங்க தேவன் கொடுக்கிற அந்த கட்டளையின்படி என்ன பண்றாங்க, ராகாப்போட குடும்பமும் காப்பாற்றப்படுகிறார்கள். வாசிங்க சிஸ்டர் 6:18. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். இங்க இந்த வசனத்துல பார்த்தோம்னா தேவன் கொடுக்கிற கட்டளையில ராகாப் குடும்பத்தை நீ காப்பாற்றணும். அதே போல நீ எரிகோ பட்டணத்தை நான் உன் கைக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நீ என்ன பண்ணக்கூடாது, அங்க இருந்து ஒரு ஜாமானையும் ஒரு பொருட்களையும் நீ கையில எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீ சுட்டெரிச்சிடணும். அது அப்படி நீ கொண்டு வந்துட்டீன்னா அந்த சாபம் உன்மேல வரும். அந்த தீண்டத்தகாத பொருட்களை நீ எடுத்துட்டு வந்தீன்னா அந்த சாபத்தீடானது உன் மேல வரும். அதனால அதற்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எல்லா ஜாமானையும் எல்லா திங்ஸையும் நீ ஆடு மாடுகள் இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் கொல்ல சொல்லிட்டார். இப்பவும் அந்த கட்டளை இருக்கு. எரிகோ பட்டணத்தை யார் எடுத்து கட்ட வந்தாலும் அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு கட்டளையின்படி இதுவரைக்கும் எரிகோ என்ன பண்ணலாம், திரும்பி கட்டப்படவே இல்லை. 2-3 ராஜாக்கள் கட்ட முற்பட்டாலும் அவங்க இறந்துதான் போனாங்க. அதனால இதுவரை எரிகோ பட்டணம் கட்டப்படவில்லை. ஏன்னா தேவன் அதற்கு அந்த பட்டணத்தின் மேல் வைத்த சாபம் இன்றளவும் அது என்ன பண்ணுதான், பறைசாற்றி கொண்டிருக்கு. தேவன் உண்மையுள்ளவர், தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதுன்னு இப்ப வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அது என்ன பண்ணுதான், சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த பட்டணத்துல இருந்து எந்த ஆடு மாடுகளையோ கழுதைகளையோ அங்க இருக்கிறதான எந்த உடைமைகளையோ அங்க இருக்கிறதான எரிகோ பட்டணத்தில் உள்ள எரிகோ பட்டணத்தாரையோ நீ அடிமையாகவோ நீ என்ன பண்ண கொண்டு வரக்கூடாது. ஆனா சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்னவா, கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். அவைகளை நீ பத்திரமா கொண்டு வந்துடணும். அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். பாசிங் சிஸ்டர் அடுத்த வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அவங்க என்ன பண்ணாங்க, 7வது நாள் நல்ல எக்கால சத்தத்தை அதிகமாக ஊதி ஆர்ப்பரித்த உடனே என்ன பண்ணிருது, அந்த மதில் சுவர் அப்படியே உடைந்து விழுகுது. அப்படி உள்புறமாக உள்ள ஒழுகல கர்த்தருடைய பெரிய காரிய மகத்துவம் பாருங்க. உள்புறமாக விழுந்திருந்தது அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த கோட்டைக்குள்ளாக போக முடியாது. அதனால கோட்டை என்ன பண்ணுச்சான், வெளிப்புறமாக அப்படியே சரிஞ்சு விழுந்துதான். அப்ப அது என்னன்னா ஒரு சரிவான ஒரு மேடை போல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லேடர்ல ஏறின ஒரு ஏணில ஏறின நம்ம எப்படி ஏறிக்கிட்டு போவோம் அந்த மாதிரி விழுந்ததான். அப்போ ஜனங்கள் ஈஸியா ரொம்ப எளிதா என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சரிந்த மணலின் மேலாக ஏறி எரிகோ பட்டணத்திற்குள்ள போய் இருக்கிறவர்களை எல்லாம் சங்காரம் பண்ணினாங்க. அந்த அளவுக்கு இடிந்து விழுகிறப்போ அவங்க என்ன பண்ணா, அவரவர்கள் யார் யாருக்கு முன்பாக யோசுவா தலைமையில தான் அவங்க போறாங்க. ஆனா யோசுவாவை முன்னிறுத்தி அவர் போய் அதை பிடித்த மாதிரியாக சொல்லல. அவங்களுக்கு பக்கமா விழுந்த அந்த கோட்டை சுவரின் வழியாக அந்த மண் மேட்டின் வழியாக என்ன பண்றாங்க, ஏறி பட்டணத்திற்குள்ள போய் பட்டணத்தை பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க படம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்படியே அந்த கோட்டை சரிந்து விழுந்த உடனே என்ன பண்றாங்க, அப்படியாக மேலே அவங்க மேலே ஏறி போகிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர் 22. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். இங்கே ராகாப்பு எந்த 2 வேவுக்காரரை தப்புவித்தாங்களோ அந்த 2 வேவுக்காரரை என்ன அழகான பாருங்களேன். ஏன்னா அவங்க செய்த உதவிக்கு இவங்க பிரதிபலன் செய்யறாங்க. அதுக்கேற்ற மாதிரி யோசுவா என்ன பண்றாரு, அந்த 2 வேவுக்கார புருஷரை நோக்கி நீங்க போய் அவங்க ராகாப் வீட்டுல போயிட்டு அவங்களையும், ஏன்னா தேவன் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையின்படி அந்த ஸ்திரீயையும் அவங்களுக்கு உண்டான அவங்க அப்பா அம்மா இல்ல குடும்பத்தார எல்லாத்தையும் பத்திரமாக வெளியே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார். அதன்படி என்ன பண்றாங்க, இந்த 2 வேவுக்காரரும் போய் ராகாப்பையும் அவர் குடும்பத்தாரையும் என்ன பண்றாங்க, காப்பாற்றி கொண்டு வெளியே வருகிறாங்க. வாசிங்க சிஸ்டர் அடுத்த வசனம். அப்பொழுது வாசிங்க சிஸ்டர், ஏற்கனவே வாசிச்சீங்க அந்த சிஸ்டர் வாசிங்க ப்ளீஸ்.
அப்பொழுது பட்டணத்தை வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் வாசிங்க சிஸ்டர். ராகாப் கரெக்ட் தானே சிஸ்டர்? கரெக்ட் தான் சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர். ஓகே. ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இந்த வசனத்துல எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸையும் என்ன பண்ணிடணும்? எரிச்சிடணும். ஒண்ணு கொண்டு வரக்கூடாது. ஆனா ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும், அப்படின்னா என்ன? அவளுக்கு தேவையான பொருட்கள் அந்த வீட்டுல இருந்திருக்கும். ஏன்னா எரிகோ பட்டணத்துல உள்ளதுதான் சாபத்தீடானது. ஆனா தேவன் மேல் கொண்ட அந்த விசுவாசத்தினால என்னது? ராகாப் வீட்டுல இருந்த பொருட்கள் எதுவும் சாபத்தீடானது அல்ல. அவங்க என்ன பண்ண? அப்போ கட்டாயம் தேவனை நம்பி இருக்கிற அவங்க கர்த்தருக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமான எந்த ஜாமானையும் அவங்க அவங்களோட கூடாரத்திற்குள்ள வைத்திருக்க ஒரு சான்ஸும் கிடையாது. அதனால தேவன் என்ன பண்றாரு? அவங்களோட குடும்பத்தையும் அவர்களுக்குள்ள பொருட்களையும் அவர்கள் என்ன எடுத்து கொண்டு வர சொல்லுகிறார். அதன்படி அவர்கள் என்ன பண்றாங்க? பாளையத்திற்கு புறம்பே எடுத்து கூட்டு கொண்டு வருகிறார்கள். இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க ராகாப் செய்த அந்த நற்காரியத்தின் நற்கிரியையின் நிமித்தம் தேவன் என்ன பண்ணிடுறாங்க? அவங்களை காப்பாற்றி அந்த எரிகோ கோட்டையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறார். அடுத்து வாசிங்க சிஸ்டர் 6:24. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். அப்ப இங்க எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டாங்க. பட்டணத்தில் உள்ள ஆடு மாடு கழுதை அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் என்ன பண்றாங்க? மேற்கொண்டு அவர்களை கொன்னு போட்டுட்டு வெள்ளியையும், ஏற்கனவே தேவன் கொடுத்த கட்டளை தான், வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் பொக்கிஷத்தில். ஏன்னா கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர்க்கிறது கர்த்தர் ஒண்ணுமே விரும்பாத தேவன் தானே, சர்வ வல்லவர் தானே, அவருக்கு எதுக்கு இந்த ஜாமான்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது எல்லாமே ஆலய பணிக்காக என்ன பண்ணுவார்? தேவன் அதை உபயோகப்படுத்த பின்னாட்களில் அதை உபயோகப்படுத்தி இருப்பாங்க. அதற்காக வெண்கலத்தினால எல்லா விதமான உயர்தர பொருட்கள், வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பினால் செய்த எல்லா பொருட்களும் என்ன பண்ணாங்க? ஆலய பொக்கிஷத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ யோசுவா தலைமையில என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் அந்த ஜாமான எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வெற்றி வகை சூடி அவருடைய திங்ஸை எல்லாத்தையும், எரிகோவில் இருந்த வெள்ளி பொன் வெண்கலம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? ஆலய பொக்கிஷத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வாசிங்க சிஸ்டர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? மெயினா நம்ம சப்ஜெக்ட் குள்ளையாக போகிறோம். வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? போய் அங்க எல்லாத்தையும் கொள்ளையிடக்கூடாது. இந்த ஜாமான்களை கொண்டு வந்து கர்த்தரிடத்துல இதுல பொக்கிஷத்துல சேர்க்கணும். எதை எடுத்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொண்டு வந்த நிறைய திங்ஸ கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர்த்தாலும் அதுல ஒருத்தர் பர்டிகுலரா ஆகான் என்பவர் அந்த சாபத்தீடானதுல என்ன பண்ணிட்டாரு? அது தேவனுக்கு கொண்டு போயிட்டா அது என்னது? அது பரிசுத்தமானவைகள். ஆனா மத்த ஜாமான்ல சாபத்தீடானதுன்னு சொன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த பொருட்கள்ல சிலவற்றை ஆகான் கர்த்தரையும் ஏமாற்றி ஒளித்து வைத்தார், யோசுவாவையும் ஏமாற்றி ஒளித்து வைத்தார், சகல இஸ்ரேல் ஜனங்களையும் ஏமாற்றி அதை என்ன பண்ணிட்டார்? எடுத்து ஒளித்து வைத்தார். அதனால கர்த்தர் எதை தொடாதுன்னு சொன்னாரோ, எதை பயன்படுத்தாதுன்னு சொன்னாரோ, எதை எடுத்துக்கொண்டு வராத, எதை ஒளித்து வைக்காதுன்னு சொன்னாரோ அதை ஆகான் பண்ணினதால கர்த்தருடைய கோபம் இதுல ஆகான் மேல் மூண்டதுன்னு இல்ல, இஸ்ரேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணிட்டார்? ஆகான் அவரோட கூடாரத்திற்குள்ளாக கொண்டு வந்து என்ன பண்றாரு? ஒளித்து வைக்கிறார். அவருடைய கூடாரத்திற்குள்ளாக எப்பவும் தெரியும் உங்களுக்கு, ஒரு கார்பெட் விரிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு டைல்ஸ் சிமெண்ட் எல்லாம் போட்டு நம்ம தளம் போடுறோம். ஆனா அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? போற இடத்துல கூடாரம் போட்டிருப்பாங்க. அப்ப கீழே மண் தரையாதான் இருக்கும். அந்த மண் தரையில இப்ப யூஸ் பண்றது மாதிரியான கார்பெட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பெட்டை விரிச்சு அந்த கார்பெட்டை எடுத்து அதற்கு மேல கீழாக குழிய தோண்டி அந்த குழிக்குள்ளாக அவ்வளவு திருடிட்டு வந்த அவ்வளவு ஜாமானை போட்டு என்ன பண்ணிட்டாரு? அந்த கார்பெட்டை மேல ஒண்ணும் தெரியாதது போல மூடி வச்சுட்டாரு ஆகான். வாசிங்க சிஸ்டர் அடுத்த வசனம் 7:2. யோசுவா
எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து அங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எரிகோ கோட்டைய பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவங்க இப்ப கானான் தேசத்திற்குள்ளாக போகணும். அப்ப கானான் தேசத்திற்குள்ளாக போகணும்னா, அதற்கு முன்பாக ஆயீங்கிற ஒரு சின்ன பட்டணம். அப்போ ஒரு சின்ன கிராமம் மாதிரியான ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்த என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஆக்கிரமிக்கணும். அப்படிங்கிறதுனால எப்பவுமே யோசுவா என்ன பண்ணுவாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, முதல்ல அந்த அந்த இடத்த அந்த ஆக்கிரமிக்கணும், அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா, அந்த பட்டணம் எத்தகையது? அந்த பட்டணத்தோட மதில் சுவர்கள் எங்க இருக்கு? அதோட அந்த மதில் சுவரோட பிரதான வாசல் எங்க இருக்கு? அதற்குள்ளாக மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? நாம எத்தனை பேர் போனா அந்த 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 பட்டணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளலாம், அதை அழித்து நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதற்காக வேவுக்காரர் என்ன பண்றாங்க, யோசுவா வந்து பெத்தேலுல கிழக்கு பெத்தாவின் சமீபத்துல இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி அவரோட ஆட்களை அனுப்பி வைக்கிறார். நீங்க போய் அதை வேவு பார்த்து அதோட இப்ப இருக்கிறதான ஒரு நிலைமை என்னதாக காணப்படுது, நம்ம போனா எளிதில வந்து அவங்கள மேற்கொண்டுடலாமா, அவங்களை வெற்றி கண்டு விடலாமா, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, யோசுவா சில வேவுக்காரர்களை அங்க அனுப்பி வைக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர் அடுத்து. யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000 3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். வேவுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆயி பட்டணத்தை போய் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து அவங்களோட கருத்தை வந்து என்ன பண்றாங்க, யோசுவா கிட்ட சொல்றாங்க. அங்க வந்து 2000 3000 பேரு ஆயி பட்டணத்துல நம்ம முறியடிக்கிறதுக்கு போதும். ஏன்னா ஆட்கள் அங்க மிக சொற்பமாக தான் இருக்காங்க. ஏன்னா எதற்காக 2000 இல்ல 3000 பேர் போனா போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இஸ்ரேல் நம்ம எகிப்தில இருந்து வனாந்திர பயணத்தின் மூலம் இப்போ யோசுவாவின் தலைமையில நிறைய பேர் வனாந்திரத்துல வயதானவர்கள், வயதில் மூத்தவர்கள் இறந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஒரு வயசுக்கு பர்ட்டிகுலர் கீழ இருக்கிற வயசு பிள்ளைங்களை தான் என்ன பண்றாரு, யோசுவா கூட்டிட்டு வரார். அப்படி கூட்டிட்டு வந்தவர்களோட ஜனத்தொகை வந்து பாத்தீங்கன்னா 7500 7,500,000 பேராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னா ஒரு 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 கட்டளை, ஒரு வார்த்தை வந்து நம்மளோட பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணா, இப்போ இதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப 3000 பேர் வந்து ஆயி பட்டணத்தை முறியடிக்க நம்மளுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வேவு பார்க்க போனவர்கள் வந்து சொல்றாங்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர் 7:4. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு எரிகோ கோட்டையை முறிச்ச இஸ்ரேல் ஜனங்கள், இன்றுவரை தேவன் கொடுத்த கட்டளையின்படி செய்து வருகிற இஸ்ரேல் ஜனங்கள், யோசுவாவின் தலைமையில் வந்தவங்க எந்த இடத்துலயுமே தோல்வியவே காணல. ஆனா ஆயி பட்டணத்துக்கு 2000 3000 பேர் இருந்தாலே போதும், அதை நம்ம வெற்றி கொண்டுடலான்னு ரொம்ப எளிதாக நினைச்ச அந்த ஆயி பட்டணத்தார் என்ன பண்ணிட்டாங்களாம், இஸ்ரேல் ஜனங்களை போர் தொடுக்க போன, சண்டைக்கு போன இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்களாம், மேற்கொண்டு அவங்கள ஓட ஓட விரட்டினாங்களாம். அப்ப அந்த இதுலயே என்ன தெரியுது, கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தில் அவர்களோட இல்ல. ஏன்னா ஆகான் அந்த பொருட்களை திருடி கொண்டு ஒளிச்சு வச்சதுனால தேவனுடைய கரம், தேவனுடைய வெற்றியின் கரம் அவர்களோட கூட இல்ல அப்படிங்கறத நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம். அப்ப என்ன பண்றாங்க, சொற்பமாக இருக்கிற அந்த ஆயி பட்டணத்தார் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 3000 பேரையும் என்ன பண்ணாங்க, தோட்டு ஓடி போகும்படியாக இஸ்ரேல் ஜனங்களை விரட்டிட்டாங்க. வாசிங்க சிஸ்டர் அடுத்து. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இங்க பாத்தீங்கன்னா ஆயி பட்டணத்தார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி அடிச்சது மாத்திரமல்ல, 36 இஸ்ரேலரை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி அவங்கள கொன்னு போட்டுட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண, அவங்களுடைய இருதயம் எவ்வளவு தூரத்திற்கு நம்ம வெற்றி கொண்டிடலான்னு அவ்வளவு ஸ்டபர்னா, அவ்வளவு ஒரு 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 நிச்சயத்தோட கூட வந்த அந்த இஸ்ரேலரே இருதயங்கள் என்ன பண்ண, தண்ணீரை போல கரைந்து போயிற்று. தண்ணீரை போல கரைந்து போயிற்று அப்படின்னா, இறந்து போனவங்களோட ரத்தம் பூமியில ஓடுது. 36 பேரும் ரத்தமும் அந்த இடத்துல ஓடுது.
மற்றவங்களும் ஐயோ நம்ம தோற்று விட்டோமே அப்படிங்கிற அந்த இருதயத்தில் நொறுக்கப்பட்டவர்களாக, கரைந்தவர்களாக என்ன பண்றாங்க, அவர்களுக்கு இருந்த அவ்வளவு பலமும் அவர்களை விட்டு போனது போல என்ன பண்றாங்க, ஆயி பட்டணத்திலிருந்து வெளியே ஓடி வர்றாங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இப்போ இந்த தோல்வியை என்ன பண்ண முடியல, யோசுவாவால தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா தேவன் கொடுத்த கட்டளையின்படிதானே நாம செய்தோம். ஆனா ஏன் ஆயி பட்டணத்துல இந்த சொற்ப ஜனங்கள் கிட்ட நம்ம தோற்று போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல்வியை அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாம தன்னோட வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன பண்றார், சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக, ஏன்னா அப்ப ஆலயம் கிடையாது, அதனால அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் அவங்க ஆலயமாக என்ன பண்ணினாங்க, கொண்டுட்டு போனாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுதான் என்ன பண்ணாங்க, அவங்க கூடாரம் அமைத்து தேவனை ஆராதிச்சாங்க. அப்ப அந்த பெட்டிக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, கீழே விழுந்து அவர் தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு, நம்ம யோபுல படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியான இன்சிடென்ட் தான் இங்கேயும் நடக்குது. புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஏன்னா யோசுவா கூடயுமே ஒரு சில ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவர் கூட இருப்பாங்க இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு துணையாக நிற்கிற ஒரு சிலரும் போய் என்ன பண்றாங்க, ஐயோ கர்த்தர் எங்களுக்கு இப்படி செய்தாரேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, தலையில அடித்துக்கொண்டு அவங்க போய் கர்த்தர் பெட்டிக்கு முன்பாக அழுகுறாங்க. வாசிங்க சிஸ்டர் அடுத்து. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். சிஸ்டர் 7:9 தான் வாசிக்கிறீங்களா? இது 7:7 வாசிச்சுட்டேன். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இப்ப என்ன பண்றாரு யோசுவா, நீங்க கட்டளை கொடுத்தபடிதானே நாங்க போனோம். இப்ப நாங்க தோற்று போய் வந்ததினால எங்க மேல மாத்திரம் அல்ல தேவனே, உங்களுடைய நாமத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு இகழ்ச்சியை கொண்டு வருவாங்களே. அப்ப இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் இல்ல, அப்ப அவங்கள நம்ம அழித்து போடலாம்னு சொல்லி அவங்களை எங்களை முற்றிலும் வேறற்று போக அப்படின்னு அர்த்தம், எங்களை ஒன்றும் இல்லாம நிர்மூலம் ஆக்கிடுவாங்களே, நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசுவா அந்த இடத்துல கலங்கி நிற்கிறார். வாசிங்க சிஸ்டர் அடுத்து 7:10. அப்பொழுது ஸ்கிரீன்ல வருது சிஸ்டர், நீங்க அதையே பார்த்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அப்ப என்ன பண்றாங்க, தேவன் யோசுவாவோட கூட கேக்குறாங்க, இப்படியே நீ விழுந்திருக்க, இதற்கு உனக்கு காரணம் புரியலையா, நான் உனக்கு அதற்கான காரணத்தை சொல்றேன், நீ எழும்பி வா அப்படின்னு சொல்லி தேவன் அவரை கூப்பிடுறாரு. வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இதுவரைக்கும் யோசுவாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா ஆகான் யாருக்கும் தெரியாம திருடி கொண்டு அவருடைய கூடாரத்தில் ஒளித்து வச்சிருக்கார். தேவன் அதை யாருக்கு, யோசுவாவுக்கு சொல்கிறார். இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க, பாவம். ஏன்னா ஒருத்தர் செய்த பாவம், ஆகான் செய்த பாவம் எங்க வருது பாருங்க, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. திருடுனாங்க, உன்னை ஏமாத்தினாங்க, வஞ்சிச்சாங்க, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சு அவங்க வஞ்சிச்சாங்க, தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவன் யோசுவாவுக்கு வெளிப்படுத்துறார். அடுத்து வாசிங்க சிஸ்டர். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். இங்க தெளிவா என்ன பண்ணிட்டாரு தேவன், யோசுவா கிட்ட சொல்லிட்டார், அவங்க சாபத்தீடானதை இஸ்ரேலர்கள் கொண்டு வந்துட்டாங்க, அப்படி சாபத்தீடானது உங்களோட இருக்கு மட்டும் நான் உங்களோட இருக்க மாட்டேன், நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு தேவன் யோசுவா கூட சொல்றாரு. அடுத்த சிஸ்டர். எழுந்திரு, நீ ஜனங்களை வாசிங்க சிஸ்டர். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை
உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நீங்க என்ன பண்ணணும், அந்த சாபத்தீடானது உங்ககிட்ட இருக்கிறதுனால, உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய கரம் உங்களோட கூட இருக்காது அப்படின்னு சொல்லி அத என்ன பண்ணணும், அத முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லி, யார் இத செய்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அந்த சாபத்தீட்டானத என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நீ விலக்கி போடு. அப்படி விலக்கி போட்டால் ஒழிய, நான் உன்னோட கூட இருக்க மாட்டேன். உனக்கு முன்பாக நீ என்ன பண்ணு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எல்லா கட்டளைகளையும் யோசுவா கிட்ட சொல்லிட்டார். சாபத்தீடானதை முதல்ல நீ அகற்றி போடு. அப்பதான் நான் உன்னோட கூட இருப்பேன். அதுவரை நான் உன்னோட கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, யோசுவா கிட்ட அவர் சொல்லிட்டாரு. அப்ப யோசுவாக்கு இது யார் இதை செய்தா அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவர் எல்லா ஜனங்களையும் கூட்டி என்ன பண்றாரு, கேட்கிறார். ஏதோ ஒண்ணு நாம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வாசிங்க சிஸ்டர் 7:14. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று இங்க இப்ப யார் எடுத்துட்டாங்கன்னு யோசுவாக்கு தெரியாது. அப்ப அத கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றாரு யோசுவா, அவங்க எல்லாரோடையும் அங்க இருக்கிறதான மூப்பர்களோடையும் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, நான் நாளை நீங்க காலையிலேயே கோத்திரம் கோத்திரமாக, உங்களுக்கு தெரியும் 12 கோத்திரங்கள், ரூபன் கோத்திரம் இருக்கு, யூதா கோத்திரம் இருக்கு, பெஞ்சமின் கோத்திரம் இருக்கு. இந்த 12 கோத்திரமும் கோத்திரம் கோத்திரமாக வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு வம்சம் இருக்கும் இல்லையா. இப்ப தாவீதின் வம்சம் அப்படின்னு இருந்தா அவரோட பிள்ளைகள் 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 இருக்கும் இல்லையா, அப்படி அவர்கள் வம்சம் வம்சமாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடும்பம் குடும்பமாக செப்பரேட்டா ஒரு ஃபேமிலியாக நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு கட்டளையை யோசுவா கொடுக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். இப்போ யாரு தப்பு பண்ணினாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கிட்ட இருந்து அந்த தேவனுடைய உடன்படிக்கையை மீறினவனோட கையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பறிச்சுட்டு அவனையும் அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் அவனோட குடும்பத்தாரையும் என்ன பண்ணணும், கல்லால் அடித்து அவன் என்ன பண்ணணும், நெருப்பு வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யோசுவா முடிவெடுக்கிறார் தேவன் கொடுத்த கட்டளையின்படி. அதன்படி பார்த்தோம்னா இவங்களுக்கு இப்போ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆகான் எந்த குடும்பத்தை எந்த கோத்திரத்தை சார்ந்தவர், நம்ம ஏற்கனவே 7வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே நம்ம பார்த்தோம். யாரோட கோத்திரம், யாருக்கா ஞாபகம் இல்ல சொல்லுங்க பாப்போம். யூதா கோத்திரம். ஏன்னா அவர் யாரு, முதல்ல சேராகுவோட மகன் சப்தியோட மகன் கர்மியோட மகன் ஆகான். இவங்க எந்த கோத்திரத்துல இருந்து வந்தவங்க, யூதா கோத்திரத்துல இருந்து வந்தவங்க. அதுல அப்போ யூதா கோத்திரத்துல மட்டும் எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா 76,500 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த யூதா கோத்திரத்தை இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள அவங்க ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையிலான ஜனங்கள் காணப்படுவாங்க இல்லையா. அதுல யூதா கோத்திரத்தில இருந்து மட்டும் 76,500 பேர் வந்தாங்க. இதற்காக என்னாகமம் 26, 22 வாசிச்சிருங்க சிஸ்டர். இவைகளே யூதாவின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 76,500 பேர். இப்போ 76,500 யூதா கோத்திரத்தார் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவர்கள் என்ன பண்றாரு, யோசுவா விசாரித்து கொண்டே நிற்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர் 7:16. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. இப்ப யோசுவா என்ன பண்ணிட்டார், காலையிலேயே எழுந்து அதிகாலமே எழுந்து கோத்திரம் கோத்திரமாக அவர் என்ன பண்ண நியாயம் விசாரிக்க தொடங்கிட்டார். அப்ப கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரமாக வந்துட்டு போயிட்டாங்க. அப்ப யூதா கோத்திரத்தோட டேர்ன் வருது. யூதா கோத்திரத்தார் முன்னாடி நிக்கிறாங்க. யூதா கோத்திரத்திலிருந்து அவங்க வம்சத்தாரா வரப்போகுது சேராகியின் வம்சம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா, சேராகு, அவரோட மகன் சப்தி, அவரோட மகன் கர்மி, அவரோட மகன் தான் ஆகான். வாசிங்க சிஸ்டர் 7:17. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டது. அடுத்து சிஸ்டர். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான்.
இப்ப என்ன பண்ணிட்டான் ஆகான். இப்ப கோத்திரம் கோத்திரமாக, வம்சம் வம்சமாக, குடும்பம் குடும்பமாக வாரப்போ ஆகானோட குடும்பம் வந்து யோசுவாவுக்கு முன்பாக நிற்கிறது. அப்போ என்ன பண்றாரு யோசுவா ஆகானோட கூட கேட்க, நீ எதையாவது பாவம் செய்தாயா, நீ எதையாவது திருடி கொண்டு வந்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆகானோட பதில பாருங்க, வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான். இப்போ அவருக்கு ஏன்னா யோசுவாவுக்கு தெரியாது ஆகான் செய்திருப்பாரா இல்லையான்னு. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தரை மகிமைப்படுத்து முதல்ல, அதுக்கப்புறமா நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கேக்குறாரு. முதல்ல ஆகான் என்ன பண்றாரு, மறுக்கிறார். இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க மீண்டும் மீண்டுமாய் அவங்க கேட்ட உடனே ஆகான் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய குற்றத்தை என்ன எல்லாரும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் பாவம் செய்தா அப்படின்னு வந்து எல்லாரோட கேள்விகளும் ஆகான் மேல வந்து நிக்குது. அப்ப ஆகான் தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொள்கிறார். வாசிங்க சிஸ்டர் 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, நானு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, யோசுவாவை கூட ஆகான் வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். அப்ப ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமா வாசிங்க சிஸ்டர் 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இப்போ என்னென்ன விதமாக நீ சொல்லுன்னு யோசுவா சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் முதல்ல தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஆகான் எல்லாத்தையும் சொல்றாரு. நான் போனேன் அங்க, ரொம்ப பாருங்க, எடுத்த உடனே இச்சை. ஏன்னா இச்சை எங்க தொடங்குச்சு நம்மளுக்கு, ஏதேன் தோட்டத்திலேயே தொடங்கிருச்சு அந்த இச்சை. ஏன்னா கண்ணுக்கு அழகா இருந்ததுனாலதான் அது என்ன பண்ணாங்க, ஏவாள் போய் அந்த பழத்தை பாக்குறதுக்கு, அந்த கனியுமே பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் பாருங்க. கண்ணுல இருந்துதான் முதல்ல இச்சை நம்மளுக்கு தொடங்குது. அத கண் பார்வைக்கு அழகாக இச்சிக்கிறதுமாக இருந்ததுனால ஏவாள் அந்த தவற பண்ணினாங்க. அதே மாதிரியான ஒரு தவறு தான் ஆகானும் இங்க பண்றார். ஏன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியும் எங்க அடிச்சா நாம எங்க விழுவோம்னு சொல்லிட்டு. அதனால முதல்ல என்ன பண்றான், நம்மளுடைய இச்சைய தூண்டுறான். அப்ப இச்சைய தூண்டணும்னா அப்ப நம்ம இச்சிக்கிற பொருள் வந்து ரொம்ப அழகா இருக்கணும், பாக்குறதற்கு நம்ம ரொம்ப வசீகரமாக இருக்கணும். அதனால அந்த பாபிலோனிய சால்வைன்னா பார்க்க அவ்வளவு அழகா ரொம்ப நேர்த்தியா இருந்ததாம். 200 வெள்ளி சேக்கலையும், ஏன்னா சால்வையை எடுக்க இவன் துணிஞ்சிட்டான். அப்ப அதோட சேர்ந்து கொஞ்சம் வெள்ளியவும் கொஞ்சம் நிறைய பொன் பாலத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், எடுத்து கொண்டு வந்துட்டான். அவன் எடுத்து கொண்டு வந்ததுல மிக முக்கியமானதுன்னு பார்த்தா, பிரதானமாக பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல் காசு, 50 சேக்கல் நிறையான பொன் பாலம். இந்த 3 வெரைட்டியும் அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு வந்து அவனோட கூடாரத்துல ஒளிச்சு வச்சுட்டான். வெள்ளி அதுக்கு அடியில இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை திருடுனா, பாபிலோன் சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் பொன் பாலம். இந்த 3 ஐட்டத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு வந்துட்டான். வாசிங்க சிஸ்டர் 6:24. சிஸ்டர். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள், வெள்ளியையும் பொன்னையும். வாசிங்க சிஸ்டர். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, தேவனும் ஒரு கட்டளையை கொடுத்திருக்காரு. நீ என்ன பண்ணணும், வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்திலும் இரும்பினாலும் செய்த பொருட்களை என்னோட என்ன பண்ணணும், ஆலய பொக்கிஷத்துல சேர்க்கணும்னு தேவன் சொல்லி இருந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டான், இங்க ஆகான் வந்து அந்த கட்டளையை மீறி வெண்கலத்தையும் இரும்பையும் வெள்ளியையும் பொன்னையும் அவனோட கூடாரத்திற்கு அடியாக அவன் ஒளித்து வைத்தான். வாசிங்க சிஸ்டர் 7:22. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, யோசுவாவின் தலைமையில கொஞ்சம் பேர் போய் ஆகானோட கூடாரத்துல அவனுக்கு இல்ல அந்த கார்பெட், அவனுக்குள்ள அந்த இதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மண்ணெல்லாம் தோண்டி பாக்குறப்போ என்ன பண்ணிருந்தான், அதையெல்லாம் கூடாரத்தில் மண்ணுக்கு அடியில அவன் என்ன பண்ணிடான், புதைத்து வைத்திருந்தான். அப்ப என்ன பண்ணிட்டான், ஆகானுக்கு
என்ன ஃபுல்லா எல்லா ஜாமான்களும் அவனுக்குள்ளாக கிடைத்து விட்டது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அவனுக்குள்ளாகிற ஒரு தண்டனையை இப்ப கொடுக்கப்படணும். ஏற்கனவே தேவன் என்ன கட்டளை கொடுத்திருந்தாரு? அந்த பொருட்களை யார் வைத்திருந்தாலும் அவங்கள கல்லெறிந்து அவர்கள் மேல நெருப்பு வைத்து கொல்லணுங்கிறது தேவனோட கட்டளை. வாசிங் சிஸ்டர் யோசுவா 7:23. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். இப்போ ஆகான் கிட்ட இருந்து கூடாரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? யோசுவாவுக்கு முன்பாக அவ்வளவு ஜாமான்களையும் தூக்கி வச்சுட்டாங்க. அப்ப யோசுவா பாக்குறார் என்னென்னலாம் இருக்கு, இவ்வளோ ஜாமானையும் அவ எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கான்? கூடாரத்திற்குள்ள ஒளித்து வைத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்னென்ன எடுத்துட்டு போனாருன்னு யோசுவாவுக்கு தெரியாது இல்லையா? எல்லா பொருட்களும் என்ன பண்ணுது? அப்படியே யோசுவாவுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. யோசுவா அதையெல்லாம் பாக்குறாரு. அடுத்து வாசிங்க சிஸ்டர் 7:24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஆகான் கிட்ட பிடிச்ச அத்தனை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவரும் ஆகான் குடும்பத்தாரை என்ன பண்றாங்க? ஆகோர் பள்ளத்தாக்கிற்கு கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அவனுக்கான ஆகானோட குடும்பத்தானுக்குரிய தண்டனை அங்க நிறைவேற்றப்படுகிறது. வாசிங்க சிஸ்டர் அடுத்த வசனம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி என்ன பண்ணிட்டாங்க? அவன் எடுத்து வைத்த பொருட்கள் அனைத்தையும் அவனோட கூட போட்டு அப்ப என்ன பண்ண ஆகான் குடும்பத்தார் ஆகான் செய்த பாவத்தின் நிமித்தம் கட்டாயம் இவ்வளவு பொருட்களையும் தன்னோட கூடாரத்திற்குள்ள ஒளித்து வைக்கணும்னா ஆகானோட குடும்பத்தாரும் இதற்கு உதவி பண்ணி இருக்கணும். ஏன்னா ஒருவனாக இவ்வளவு பொருட்களையும் ஏன்னா சால்வை அப்படிங்கிறது ரொம்ப சின்னது இல்ல நாம நினைக்கிற மாதிரி. அது எகிப்தில் செய்யப்பட்ட சால்வை. அந்த எகிப்தில் செய்யப்பட்ட சால்வை எரிகோவில இருந்ததை இவன் என்ன பண்ணிருக்க எடுத்திருக்க கூடாது, தொட்டிருக்க கூடாது. ஆனா அவன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒளித்து வைக்கிறது ஈஸியான காரியம் அல்ல. நம்மள மாதிரி பெரிய பெரிய வீடு ரூமாக இருந்திருக்கிறதற்கும் ஒரு இதுவும் கிடையாது. அப்போ ஒரு சின்ன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சின்ன டென்ட் மாதிரி தான் ஒரு கூடாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைக்கணும்னா கட்டாயம் அவனோட குடும்பத்தார் அதற்கு உதவி செய்திருக்கணும். அதனால தேவன் என்ன பண்றாரு? ஆகானையும் அவன் குடும்பத்தாரையும் கொண்டு வந்து ஆகோர் பள்ளத்தாக்குல வச்சு அவர்கள் மேல என்ன பண்றாங்க? கல்லெறிந்து நீ என்ன பண்ணிட்ட? தேவனை நீ கலங்க பண்ணின, இதற்கு நீ சரியான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கல்லெறிஞ்சு அவனை என்ன பண்ணாங்க? தீ வச்சு சுட்டரிச்சு அவனை மூடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த இடத்துல ஒரு கல்லை ஒரு அடையாளமாக வைத்து விட்டு போயிட்டாங்க. இங்க அந்த படத்துல பாக்குறோம் ஆகானோட குடும்பத்தாரு கல்லெறியப்பட்டு என்ன பண்றாங்க? மரித்து போறதை நம்ம காண்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த பாடத்தின் இந்த நம்ம நிழலுக்குள்ளாக நம்ம முடிவுக்கு வந்துட்டு இது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான பாடத்தை ஒரு 1/4 மணி நேரத்துல பார்த்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஆகான் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அநியாயமாக இவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரோட அழைப்புக்கு உள்ள இருந்த ஆகான் தான் செய்த அது இச்சிக்கிறதின் நிமித்தம் அவன் செய்த பாவத்தினால பொருளாசையின் பாவத்தினால அவன் வந்து மரித்து போயிட்டான். அவனால அவனோட குடும்பத்தாரும் மரித்து போயிட்டாங்க. இந்த ஆகான் என்னப்பா எகிப்துல இருந்து வந்த அடிமைத்தனத்தின் மக்கள்ல இருந்து என்ன பண்ணா? சோ அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்கல்ல இவர் சிறு பிள்ளையாக இருந்திருக்கலாம். ஏன்னா யோசுவா தலைமையில சிறு பிள்ளைகள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க? அந்த வனாந்தர பயணத்தை செங்கடலை கடந்து வந்தாங்க. செங்கடலை கடந்து வாரப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கலாம்? அந்த கூட்டத்தாரோட கூட ஆகானும் இருந்திருக்கலாம். அப்போ தேவன் வந்து அவர்களுக்கு மத்தியிலே வனாந்திர பயணத்திலே அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்களோட வாசம் செய்ததையும் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வந்ததையும் இந்த ஆகான் கண்கூடாக பார்த்திருக்கலாம். காடைகளை உணவுக்காக கொடுத்து இறைச்சி வேணும்னு அவங்க முறுமுறுத்தப்ப காடைகளை தேவன் கொடுத்ததையும் இந்த ஆகான் பார்த்திருக்கலாம். பசிக்கும் பொழுது மன்னாவை ஏற்ற வேளையில் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளி அந்த மன்னாவை அவர்கள் ருசித்து சாப்பிட்டு ஜீவனம் பண்ணதும் இந்த ஆகான் அறிந்திருக்கலாம். அதே போல சில ஒரு முறுமுறுப்பின் காரணமாக என்ன பண்ணாங்க? கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலம் கடிபட்டு இறந்தவர்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தின் சிலையை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் வந்து குணமடைந்த அந்த நிகழ்வையும் ஆகான் கண்ணோக்கி பார்த்திருக்கலாம். மீண்டுமாய் அவர்களை எல்லாரையும் யோர்தான் நதி வழியாக யோர்தானை கடந்து எரிகோவை முற்றுகையிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? கடந்து வந்ததையும் கண்ட இந்த ஆகான்
அவ்வளோ மகிமையையும் மகத்துவத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் கண்ட இந்த ஆகான் ஒரு இச்சையின் நிமித்தம் என்ன பண்ணி போட்டான்? தன்னுடைய அழைப்பை கானானுக்குள்ளாக போகிற அந்த ஒரு அழைப்பை ஆகானின் பொருட்டு அந்த குடும்பத்தாரும் இழந்து போனார்கள். இதோட இந்த பாடம் நம்மளுக்கு முடியுது. இதுல இருந்து நாம இந்த பாடத்தின் மூலம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நமக்கான பாடத்தை தேவன் எந்த மறைபொருளாக அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம இங்க இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் இங்க நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிச்சோம். இங்க இருந்துதான் ஆகானோட என்ன பண்ற ஒரு ஒரு லைஃப் சைக்கிள் தொடங்குது. அவருடைய நம்ம படிக்கிறதான இந்த பாடங்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து தான் தொடங்குது. அப்போ ஆகானோட குடும்பத்தோட சரித்திரம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்க யூதா, இவர் யாரு? இவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சேரா அப்படிங்கிறது சேராகுடைய குமாரன். அப்ப சேராகு அப்படிங்கிறதுக்கான வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா விடியல். இந்த விடியல் அப்படிங்கிறது நாமளும் இதே இப்போ யூதா கோத்திரத்துல இருந்து வந்தாங்கன்னா யார் வந்திருக்கா? ஆகான் வந்திருக்காரு. நாம எந்த கோத்திரத்துல இருந்து வந்திருக்கோம்? நம்ம என்ன பண்ண, நம்ம மாமிசத்தின்படி நாம இஸ்ரவேல் புத்திரர்கள் அல்ல. ஆனா ஆவியின்படி நாம யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள். தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம் யாரு? யூதா கோத்திரத்தார். யூதா என்றால் துதித்தல் அப்படிங்கறது அர்த்தம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் படி நாம என்ன பண்றோம்? நம்ம யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். தேவனின் உடன்படிக்கையின்படி நாமும் பல தடைகளை தாண்டி, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பல தடைகளை தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களோ அதே போல நாமளும் நிறைய தடைகளை தாண்டிதான் நம்ம அந்த நம்மளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்றோம்? யூதா கோத்திரத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். அப்ப சேராகு அப்படிங்கிறதற்கு மீனிங் என்ன அப்படின்னா விடியல். நம்மளும் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 2:22-22:16 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தின் புத்திரர்கள் தான் நாமோ. சக்தி அப்படிங்கிறது தேவனுடைய ஈவு. தேவன் இயேசு கிறிஸ்துவை ஈவாக கொடுத்தது நிமித்தம் தான் நாம இன்னைக்கு யூதா கோத்திரத்து பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோம்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம என்ன பண்ணிருக்கோம்? அவருடைய அழைப்புக்குள்ளாக நாம வந்திருக்கோம். அப்போ ஆகான் அப்படிங்கிறதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலகக்காரன். இந்த கலகக்காரன் அப்படிங்கிறதான அந்த ஒரு குணம் நம்ம கிட்ட வராத வரைக்கும் நாம யாரா? யூதா கோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், விடிவெள்ளி நட்சத்திரத்தின் பிள்ளைகள், தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த கலகக்காரன்கிற ஆகானுடைய குணம் நம்மளுக்குள்ள வந்துட்டா நம்ம இந்த மாதிரியான ஆகானோட நிலைமைக்குள்ளதான் நாம போய்விடுவோம். அப்படி நம்ம போக கூடாதுன்னா நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளாக எடுத்து போடணும், என்னென்ன குணங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்கணும்? சோதித்து அறிகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இப்போ நாம யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். நாமும் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாம் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கோத்திரத்தில் வந்த நாம எப்படி இருக்கணும்? வாசிங்க சிஸ்டர். இதை நீங்க பாத்துக்கோங்க. யூதா என்றால் துதி என்ற அர்த்தம், சேராக என்றால் விடியல் என்ற அர்த்தம், சப்தி என்றால் தேவனுடைய ஈவு என்ற அர்த்தம், ஆகான் என்றால் கலகக்காரன் என்ற அர்த்தம். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட், ஏன்னா வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம படிச்சோம், அது முன்கொண்டுட்டு நம்ம போனோம்னாதான் அந்த வேதத்தில் குறிப்பிட்டப்படுகிற சத்தியங்கள் நம்மளுக்கு அழகாக மனதுல பதியும். அதற்காக தான் இது தனிப்பட்ட ஒரு காலமாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்க ஆகான் போய் எங்க ஒளிச்சு வச்சான்? அவனோட கூடாரத்துல ஒளிச்சு வச்சான். நம்மளுக்கு ஒரு கூடாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலராக வந்த நமக்கும் ஒரு கூடாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரம் என்னதுன்னு பார்த்தோம்னா
நாமளே அந்த கூடாரம். ஏன்னா தேவன் நம்மள என்ன பண்றாரு, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம யாரு, இந்த இந்த பூமியில இருக்கிற நாம நம்மளுக்கு ஒரு கூடாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கூடாரம் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நம்மளுக்கு பரலோகத்துல இருக்கு. நித்திய வீடு பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பூமிக்குரிய இடத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வீடு எது அப்படின்னா, நாமளே அந்த வீடு. அப்போ வாசிங்க சிஸ்டர், சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இந்த பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னா, இந்த இந்த மாதிரியா நம்மளை அணுகக்கூடாத காரியங்கள் நமக்கு இருக்கணும்னா என்னது இருக்கக்கூடாதான்? ஆகானை போல நமக்குள்ள இருக்கிற துணிகரம் என்கிற அந்த பாபிலோனிய சால்வை, பெருமை என்கிற அந்த பாபிலோனிய சால்வை, அகங்காரம் என்கிற அந்த பாபிலோனிய சால்வை, முறுமுறுப்பு என்கிற பாபிலோனிய சால்வை, புறம் கூறுதல் என்கிற பாபிலோனிய சால்வை, கோபம், வைராகியம், குரோதம் போன்ற அந்த பாபிலோனிய சால்வை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூடாரத்திற்குள்ளாக நாம ஒளித்து வைத்திருக்க கூடாது. இந்த கூடாரமாகிய நம்ம இருதயத்திற்குள்ளாக நாம இந்த விதமான என்ன பண்ண கோபங்கள், மூர்க்கங்கள், முறுமுறுப்புகள், கோபங்கள், புறங்கூறுதல் இப்படிங்கிறதான அந்த எந்த விதமான சாபத்தீடான பொருட்களாகிய அந்த குணங்கள் நம்ம இருதயத்துல இருக்கவே கூடாது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னாதான் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. அதாவது நம்ம கூடாரத்துக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த குணங்கள் இல்லை என்றால். வாசிங்க சிஸ்டர், கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். நாம என்ன பண்ணணுமா, இந்த சாபத்தீடானது, அங்க சாபத்தீடானதுன்னு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்களை நாம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும். கோபம் என்ன பண்ணுனா கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம லாங்குவேஜ்ல கேட்டிருப்பீங்க, கோபம் கண்ணை மறைக்குதுன்னு. ஏன்னா கோபம் வந்ததுன்னா அது என்ன பண்ணுமா, மூர்க்கமாக மாறும். அந்த மூர்க்கம் என்ன பண்ணுனா, அது அந்த நேரத்துல அவங்களை அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபம் என்னோட தணிஞ்சு போயிரும். அப்படி அவர்களை எந்த வகையிலும் எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அது என்ன பண்ணும், அது பொறாமையா மாறும். எப்ப சமயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களை எப்படி நாம பழி வாங்கலாம், எந்த வகையில நம்ம பழி வாங்கலாம், எப்படி அவங்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கறதான ஒரு பொறாமை போல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேற இருக்கிறது பொறாமைதான். பொறாமைதான் என்ன பண்ணுவோம், எல்லா வகையிலயுமே அவங்களை என்ன பண்ணுவோம், ஒரு பொறாமை நிமித்தம் முதல்ல நம்ம வெறுப்போம். வெறுக்கிறது நிமித்தம் என்ன பண்ண, அவங்க மேல ஒரு கோபம் வரும். அப்ப அவங்க செய்யற எந்த ஒரு நல்லதோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுமா, அந்த கோபம் 4 பேருக்கு முன்பாக அவங்க நல்லபடியாக ஜொலிக்கிறதையோ இல்ல நல்ல பெயர் வாங்குறதையோ உங்களால தாங்கிக்க முடியாம அந்த கோபம் என்ன பண்ணுமா, மூர்க்கமாக மாறும். அந்த மாதிரியான மூர்க்கத்தின் வாயிலாக நம்ம என்ன பண்ணுமா, நம்மளோட வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை, நம்ம டைரக்டா கூட அவங்கள திட்டலாம். இல்ல அடுத்தவங்க கிட்ட கூட அவங்களை பத்தி எனக்கு தெரியாதா, அவங்க இப்படி செஞ்சவங்களாக்கும் அப்படி செஞ்சவங்களாக்கும், அவங்க செய்த காரியத்தை அப்படியே திரிச்சு வேறு விதமாக, ஆனா அவங்கள இப்படி இருக்கா, முன்னாடி எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க, ஏன்னா அவங்களும் நம்மளை போலதான், நம்மளும் மாறி இருப்போம். இப்ப இந்த பாடங்கள் உங்களுக்கானதல்ல, எனக்கானது. முதல்ல நான் என்னதான் அந்த இடத்துல வச்சு நான் பாக்குறேன். அப்போ இந்த பாடத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி அதை நான் எனக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அவ்வளவு தூரத்திற்கு எனக்கு மனதுக்குள்ள குத்தப்பட்டவளாக தான் நான் இந்த இதை எடுக்கிறேன். ஏன்னா இந்த குணங்கள் என்கிட்டயும் காணப்படுது. ஏன்னா இந்த குணத்தை நான் மாற்றணும், நம்ம எல்லாரும் மாற்றணும். அப்போ இந்த குணம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, காணப்படவே கூடாது. இது எல்லாருக்கும் பொதுவானது. சொல்லுகிறதுனால நான் பெரிய ஒரு ஒரு உத்தமியோ அந்த மாதிரி இல்ல. சொல்லுகிற எனக்குமானது இந்த வார்த்தை, கேட்கிற உங்களுக்குமானது இந்த வார்த்தை. அவங்களுக்கு மனதுல குத்தப்பட்டா, ஐயோ ஆமா இந்த வார்த்தை எனக்கானதுன்னு நினைச்சா தயவு செஞ்சு இந்த குணங்களை நாம என்ன பண்ணணும், இன்னையோட விட்டுடணும். சில கோவங்கள் இருக்கும். அந்த கோவத்தை என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணி, ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல அவர்கிட்ட அநேக இரக்கங்கள் உண்டு, அநேக மன்னிப்புகள் அவர்கிட்ட உண்டு. மனுஷன் கிட்ட மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்காது. மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்குரிய இம்பாக்ட் அவங்களோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவன் நம்மள ஒரு டைம் மன்னிச்சுட்டாருன்னா மறந்துடுவாரு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ண, நம்மளுடைய பாவங்களை நம்ம முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போட்டுட்டாரு. முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போயிட்டா நம்ம தான் திரும்பி பார்க்க முடியுமோ ஒழிஞ்சு நம்மளோட தலையை டர்ன் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கடலுக்கு அடியில கொண்டு போய் போட்டுட்டாரு. அப்படின்னா அப்படி திரும்பி பார்க்காத தேவன். அப்படிப்பட்ட தேவனை சொந்த ஜனமாக கொண்டிருக்கிற நாமோ நம்ம என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி தூஷணமான வார்த்தைகளோ வம்பு வார்த்தைகளோ அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுறதோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட வாயிலிருந்து வர்றதை நம்ம விட்டு விடுகிற பிள்ளைகளாக காணப்படணும். கொலோசையர் 3:9 வாசிங்க சிஸ்டர். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு
இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? பழைய மனுஷன களைஞ்சு போட்டுட்டோம். எப்ப போட்டுட்டோம்? நம்ம ஞானஸ்நானம் வாங்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நாம் மீட்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வந்துட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா பழைய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கும்போது ஏகசுதன்னே சொல்லப்பட்டிருக்கும். ஆனா எப்ப மக்களை அவர் ரட்சிக்க வந்து அவர் எடுக்கப்பட்டாரோ, என்னுடைய முதற் பேரான குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏகசுதனுக்கும் முதற் பேரான குமாரனுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏகசுதன் அப்படின்னா ஒன்லி ஒன் சன். எனக்கு வேற பிள்ளையே இல்ல. இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க. இவன் தான் என் மகன் அப்படின்னு சொல்றதற்கும், இவன் என் மூத்த பையன், இவன் என் இளைய பையன்னு சொல்றதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இவன் தான் என் பையனா, இவன் மட்டும் தான் எனக்கு பையன். அந்த மாதிரி தேவனோட ஒரே ஒரு பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? நம்மளுடைய சொந்த இரட்சகராக மாறின போது அவர் என்ன பண்ணிட்டார்? அவரோட புத்திர சுவீகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார். நீயும் என்ன மாதிரி என்னுடைய அப்பாவுக்கு நீயும் ஒரு சகோதரன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? நீ அப்பான்னு கூப்பிடாதீங்க, அதுக்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களில் மூத்த சகோதரனாகவே இருக்க விரும்புகிறேன். என்ன நீங்க அப்படியே அழையுங்கள், அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன் அப்படின்னா நாமெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவோட உடன் பிறந்த சகோதரர்கள். நாம ஒரு ஆசையில தான் நம்ம ஏசப்பான்னு அவரோட அன்பின் நிமித்தம் கூப்பிடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு நாமெல்லாம் யாரா? உடன் பிறந்த சகோதரர்கள் முறைக்கு வர்றோம். தேவனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிள்ளையோ அதே போல நாமும் அவருக்கு பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அப்படி பழைய மனுஷனை நாம எப்ப விட்டுட்டு வந்தோமோ அப்பவே நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்நானத்தின் பொழுதே நம்மளுடைய பழைய செய்கைகளையும் களைந்து போட்டு, பொய்யான வாழ்க்கையை களைந்து போட்டு நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நாம வந்திருக்கிறோம். வாசிங்க சிஸ்டர் 2 தீமோத்தேயு 3:7. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நாம என்ன பண்றோம்? எப்போதும் நம்ம சத்தியத்தை வாசிக்கிறோம். இப்போ நீங்க இன்னைக்கு ரீட் பண்ணீங்க இல்லையா? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் ஃபுல்லா ரீட் பண்ணீங்க. அதே மாதிரி இத ஒரு ரீட் பண்ற ஒரு 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 புக்கா இத நம்ம கருதாம, இது சத்தியம். இந்த சத்தியத்தை நான் வாசிக்கிறேன்னா, இந்த சத்தியத்தில் நான் வாசிச்ச அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்க வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி, அந்த வார்த்தையினால குத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? மாற்றி அமைக்காவிட்டால் என்ன பண்ணுமா? இந்த விதமான சத்துருக்கள் நுழைந்து அவர்களை என்ன பண்ணுவாங்களாம்? நம்மளுடைய இந்த கூடாரத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுவாங்க. இந்த கூடாரத்தை அவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்மளோட இருதயம் எங்க உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல. அப்ப நம்மளுடைய பொக்கிஷமாக எதை கருதுறோம்? இந்த சத்தியத்தை பொக்கிஷமாக கருதுறோமா? இல்ல நம்மளுக்கு இருக்கிறதான அந்த அவ்வளவு தூஷணமான காரியங்களை நம்ம பொக்கிஷமாக கருதுறோமா? அப்போ அங்கயா நம்ம இருதயம் இருக்கும். அப்போ நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும்? ஒருமுகப்படுத்தி இந்த சத்தியத்தின்படி நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நம்மளுடைய ஞானஸ்நானமே ஒரு உடன்படிக்கை. ஏன்னா நான் உன்னை சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டுட்டேன். நீ ஏன் பிள்ளையாவே உன் மரண பரியந்தம் நீ இருக்கணும். மரண பரியந்தம் நீ இருந்த அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அதாவது உன்னுடைய மரணம் வரைக்கும் மரணக்குள்ளாக வருகை வந்தா நீ அவரோட கூட ராஜ்யம் பண்ண நீ போவ. அப்படி இல்ல மரணிக்க நேர்ந்தால் அவருடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படுவ அப்படின்னு தேவன் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுத்துதான் அவர் என்ன பண்ண ஞானஸ்நானத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு வர்றார். அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் அவருக்குள்ள உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம காணப்பட வேண்டும். வேற சத்துருக்களை நம்ம இருதயத்தில் நுழைய நம்ம விடக்கூடாது. வாசிங்க சிஸ்டர் 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நாம என்ன பண்ணக்கூடாதா? நான் கிறிஸ்தவள், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் மெசேஜ் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நானும் ஒரு மேதாவியாக, நான் என்ன ஒரு உத்தமியாக நான் காட்டிக்கொண்டு நான் என்னுடைய இருதயத்திலேயோ என்னுடைய அந்தகார கிரியைகள்ல நான் பாவம் செய்கிறவளா இருந்தா நானும் என்ன மட்டும் வஞ்சிக்கல, தேவனையும் நான் வஞ்சிக்கிறவளாக காணப்படுவேன். இப்படிப்பட்ட அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெளிவரணும். அதற்கு நாம தயாரான பிள்ளைகளாக இருக்கணும். தேசத்தை நம்ம என்ன பண்ண நான் தேவ பக்தி உள்ளவ. ஐயோ நான் சர்ச்சுக்கு போயிட்டோம்னா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நம்ம வாய் வழியா முகத்துல சிரிச்சு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா அவங்க மேல ஒரு கோவம், ஒரு மூர்க்கம், நீ என்ன இப்படி பேசிட்ட தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூர்க்கம் நம்மளோட இருதயத்துல நம்ம அந்த 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 ஒரு முள்ளு போல தைத்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த தச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு நம்மளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்ம போற சபையை குறித்ததான ஒரு வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால முழுமையா நம்ம பண்ற
ஆராதனையும் சரி, நம்ம ஏறெடுக்கிற துதியும் சரி, நம்ம கேட்கிற அந்த மெசேஜும் சரி, எதுவுமே நம்மளுக்கு பலன் இல்லாத ஒன்றாக போய்விடணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? வேஷத்தை தரிக்கிற பிள்ளைகளாக, நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவங்க இருந்தாலும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத வார்த்தை, என்னத்த பிரேயர் பண்ணி என்ன செய்ய? எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சிஸ்டர். அவங்கலாம் பிரேயரே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கலாம் நல்லா இருக்காங்க சிஸ்டர். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா, நம்மள ஒரு வேற அதாவது நீ பண்ற ஆராதனை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க, திசை திருப்பி கொண்டு போவாங்க. அப்படிப்பட்டவர்கள முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்த பார்க்கணும். அப்படி இல்ல, கர்த்தர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்லணும். ஆனா அந்த சத்தியத்த சொல்லி அவங்க கேட்கிற பட்சத்துல கேட்டார்கள்னா பெரிய சந்தோஷம். ஒரு பாவியின் மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவன் மனம் திரும்பிட்டானா சந்தோஷம். இல்லையா, அவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிரணும்? விலகிரணும். அவனுக்குரிய நியாய தீர்ப்பு அவனுக்கு கட்டாயம் கிடைக்கும். வாசிங்க சிஸ்டர் 2 தீமோத்தேயு 3:6. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு என்ன பண்றோம்? முதல்ல நம்ம முதல்ல இச்சைதான். ஏன்னா ஆகானோட பார்வைக்கு அந்த சால்வை இச்சையா இருந்துச்சு. அந்த இச்சையினால இழுக்கப்பட்டு தான் அவன் என்ன பண்றான்? பாவம் செய்ய அவன் துணிந்தான். அப்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் மாம்சம் தான். ஏன்னா எல்லா நேரங்களையும் நம்ம சொல்றதுதான். ஐயோ! நானும் மாம்சம் தானே, அதனால தப்பு பண்ணிட்டேன். நானும் மாம்சம் தானே, அதனால பேசிட்டேன். நம்மளும் மாம்சமானவர்கள் தான். ஆனா அந்த மாமிசத்தை மேற்கொள்ள நம்ம ஆவிக்கு பலன் உண்டு. அந்த ஆவி கர்த்தர் கொடுத்தது. அந்த ஆவியின் மூலம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அதை மேற்கொள்ள நம்மளுக்கு பலன் உண்டு. பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு இதை எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும். எல்லாத்தையும் மேற்கொள்ள தேவையான அவ்வளவு பலத்தையும் அதிகாரத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அதை நாம என்ன பண்ணணும்? அதை பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை நம்ம என்ன பண்ண கூடாது? துக்கப்படுத்த கூடாது. ஏன்னா தூஷணமும், மூர்க்கமும், கோபமும், பொறாமையும், விபச்சாரமும் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டின்படி ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணினாதான் விபச்சாரம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு பெண்ணை விபச்சார கண்ணோக்கத்தோடு நம்ம பார்த்துட்டாலே நம்ம பாவம் பண்ணிட்டோம். அந்த பெண்ணோட கூட, அந்த ஆணோட கூட கூட போய் நம்ம பாவம் பண்ணுன்றது இல்ல. நம்ம அத ச்சே அழகா இருக்கானே, இந்த பொண்ணு சூப்பரா இருக்காளே அப்படின்னு சொல்லி, அவ ட்ரெஸ் அழகா இருக்கேன்னு சொல்லி நம்ம இச்சையான பார்வையோட பார்த்துட்டோம்னாலே நம்ம பாவம் செஞ்சுட்டோம். அப்போ பழைய ஏற்பாட்டின் இருக்கிறதான அந்த கட்டளைகள் கஷ்டமா? புதிய ஏற்பாட்டின்படி இருக்கிற கட்டளைகள் கஷ்டமா? புதிய ஏற்பாட்டின்படி இருக்கிற கட்டளைகள் தான் கஷ்டம். பழைய ஏற்பாட்டுல செய்தாதான் பாவம். இங்க நினைச்சாலே பாவம். இருதயத்தில் நீ நினைச்சிட்டாலே அது பாவம். அப்போ தண்டனை நம்மளுக்கு பயங்கரமானதாக இருக்கும். அந்த தண்டனை நம்மளுக்குள்ளாக வரக்கூடாதுன்னா, நாம அதற்கு எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாக நாம காணப்படணும். அப்போ பாவ இச்சைகளுக்கு இழுப்புண்டு நாம என்ன பண்ணிடக்கூடாது? ஒருபோதும் நம்ம போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆகான் அவன் செய்ததின் நிமித்தம் அவனோட குடும்பத்தாரும் என்ன பண்ணினாங்க? தண்டனைக்கு உட்பட்டாங்க. அப்படியான தண்டனை நம்மளுக்குள்ளாக வரவே கூடாது. வாசிங்க சிஸ்டர் லேவியராகமம். இந்த தண்டனை ஆகானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே லேவியராகமத்துல என்ன செய்தால் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கட்டளையை கொடுத்திருப்பார். வாசிங்க சிஸ்டர். தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். இப்போ தப்பு பண்ணிட்டு ஆகான் குடும்பம். ஆகான் குடும்பத்திற்கு கொண்டு போய் என்ன பண்ணணும்? பாளையத்திற்கு புறம்பே என்ன பண்ணும்? அவன் இந்த வார்த்தையை கேட்டேன்னா, இது ஒரு எச்சரிக்கையின் சத்தம். ஆகான் செஞ்சுட்டான், அவனை நாங்க கொல்ல போறோம். இது உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு எச்சரிக்கையின் சத்தமாக மற்ற ஜனங்களுக்கும் கொடுக்கப்படும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தலை மேல கைய வச்சு, இந்த தண்டனை உனக்கு வேண்டும். இத மாதிரி தண்டனை எங்கள் பாவங்கள் எங்கள் இருதயத்திற்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம்? சபையார் எல்லாரும், அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவனை கல்லெறிந்து கொல்லக்கடவர்கள். இது தேவன் கொடுத்த கட்டளை. வாசிங்க சிஸ்டர் அடுத்து கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். நாம என்ன பண்ணிட்டோம்? ஆவியின்படி நம்ம வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக நம்ம இயேசு கிறிஸ்து சகோதரர்களாக நாம வந்துட்டோம். அவருடைய அழைப்புக்குள்ளாக நாம வந்துட்டோம். இப்ப வந்த நாம அந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு ஏற்றபடி, ஏன்னா அவருடைய வருகை வரை நம்மளோட கூட ஒரு தேற்றரவாளனாக நம்மளோட கூட யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மளோட கூட இருந்து நம்மளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவி நம்மளோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா
நான் தப்பு பண்ண உடனே என் மனசுக்குள்ளார ஒரு பிரிக்கிங் கான்சியன்ஸ் சொல்லுவாங்க, குற்றப்பட்ட மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனசாட்சி நம்மளோட கூட பேசும். ஐயோ நீ தப்பு பண்ணிட்டியே, நீ அவசரப்பட்டுட்டியே, நீ இப்படி பேசியிருக்க. யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட தப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அதை தீர விசாரிக்காம நீங்க ஏன் என்ன இப்படி பேசுனீங்கன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள படபடான்னு பேசிடுறோம். ஆனா பேசினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குத்தும் பாருங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம விசாரிச்சிருக்கணுமோ, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நாம நினைக்கிற அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு ஒரு மனசாட்சியின் சத்தம் நம்ம காதுகளுக்கு கேக்குது பாத்தீங்களா? அதுதான் பரிசுத்த ஆவியின் ஒரு தொடுதல். நம்மளுக்கு உணர்த்துறார். எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட வலது தோள்ல நம்மளுக்கு பரிசுத்த ஆவி, அதாவது ஒரு ஒரு தேவதூதரை போல நம்மளுக்கு இருப்பாங்களாம். இந்த லெஃப்ட் ஷோல்டர்ல சாத்தானோட தூதர்கள் இருப்பாங்களாம். நீ இதை செய்யி, நல்லதை செய்யின்னு சொல்றது நம்மளுக்கு ரைட் சைடு ஷோல்டர்ல இருக்கிற நம்மளுடைய தேவ தூதர்களாம். இந்த கெட்டதை நீ செய்யின்னு சொல்றது இந்த சாத்தானுடைய தூதர்கள். நம்ம யாரோட சத்தத்தை நம்ம கேட்போம்? அந்த சத்தத்தை, எந்த சத்தம் நம்மளுக்கு நல்லா இருதயத்துல கேக்குதோ அதன்படிதான் நடப்போம். அப்ப கெட்ட சத்தத்தை கேட்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம அந்த அந்த கதவை அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தேவ தூதர்களுடைய சத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்கும்னு சொல்லுவாங்க. அதன்படி நம்ம இருதயத்துல குத்தப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அந்த இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். உடனே போய் சாரி சிஸ்டர், நாம அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா நம்ம என்ன பண்ணிரும், சாரி சிஸ்டர், மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளோட உறவு புதுப்பிக்கப்படுது. உறவுல ஒரு பலமும் இருக்கும். ஐயோ அவங்களோடது இறங்கி நம்ம கிட்ட சாரி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்துல நம்மளோட கூட இன்னமுமே நெருங்கி வருவாங்க. அன்பு நம்மளுக்குள்ளாக அதிகமாக நம்மளுக்கு பிணைக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். மாம்ச இச்சைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய இருதயத்தை கடன் கொடுக்கவே கூடாது. ஓகே, ஒரு நாள் தானே, இந்த படம் பாக்குறதுனால என்ன தப்பு, பாத்துட்டு போயிடலாம், இந்த வாரம் தான் சர்ச்சுக்கு போறோம்ல, அந்த போய் கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம அந்த படத்தை துணிகரமா நம்ம பார்த்தோம்னா அதே பழக்கம் மீண்டும் மீண்டுமாய் நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்ம கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் அநேக மன்னிப்புகள் இருக்கே, விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறது. கர்த்தர் மன்னிக்க தயவுள்ளவர், அவர் மன்னிப்பாரு. ஆனா எத்தனை டைம் நம்ம அப்படி விழுந்து விழுந்து எந்திக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அந்த மாம்ச இச்சையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தாவின் பலத்தை கொண்டு நாம் அதை மேற்கொள்ற பிள்ளைகளாக காணப்படணும். 5:17 வாசிங்க சிஸ்டர், முடிக்க போறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இப்ப நம்ம ஆவி சொல்றது மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கும், மாம்சம் சொல்றது ஆவிக்கு விரோதமாக இருக்கும். ஏன்னா மாம்சம் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தின் லௌகீக வாழ்க்கைக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகும். ஐயோ டைம் ஆயிருச்சு, 5 மணிக்கு நம்ம அலாம் வச்சிருக்கோம், 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு நினைப்போம். ஆவி சொல்லும், டைம் ஆயிடுச்சு, அலாம் அடிக்குது, எந்திரிச்சு ப்ரேயர் பண்ண. மாம்சம் சொல்லும், இன்னைக்கு லீவு தானே, வெள்ளிக்கிழமை லீவு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நம்ம அப்புறமா ஜெபிக்கலாம், இல்ல இன்னைக்குதான் சர்ச்சுக்கு போறவே ஒரேடி அங்கேயே போய் ஜெபிச்சுக்கலாம். அந்த மாதிரி என்ன சொல்லும் மாம்சம்? நம்மள என்ன பண்ணும்? தவறு செய்கிறதற்கு அந்த இடத்துல நம்மள தூண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த மாம்சத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாக இருந்தா நாம என்னது? ஆவியினாலே மாமிசத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம காணப்பட வேண்டும். வாசிங்க சிஸ்டர், 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா? நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதா? தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. தேவனுடைய வீடுன்னா எல்லாரும் ஈஸியா சொல்லிருவாங்க, சர்ச்சு, நம்ம சபையில தான் நியாய தீர்ப்பு தொடங்குது. முதல்ல நியாய தீர்ப்பு யாருக்கு? போதகர்கள்ட்ட இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஈஸியா தூக்கி பலி அவங்க மேல போட்டுருவாங்க. அது அல்ல இதோட அர்த்தம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடு, நாம தான் தேவனுடைய வீடு. நம்ம கிட்ட இருந்துதான் நியாய தீர்ப்பு தொடங்குது. ஏன்னா அதிகமா கொடுத்தவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். உங்களுக்கு எனக்கும் தேவன் சத்தியத்தை அதிகமா கொடுத்திருக்கிறார். அப்ப யாருகிட்ட அதிகமா நியாய தீர்ப்பு கேட்கப்படும்? நம்ம கிட்டதான் கேட்கப்படும். நான் கொடுத்தனே சத்தியம், சத்தியத்தை அறிந்திருந்தும் ஏன் இதை நீ செஞ்ச? இந்த சத்தியத்தை போய் ஏன் 4 பேருக்கு நீ சொல்லல? ஐயோ, நீ உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் பாவத்துல போயிட்டானே, விக்கிரகத்தின் பிடியில இருக்கானே, அவனை நீ சொல்லல அப்படின்னு சொல்லி அவனுக்கும் சேர்த்துமான நியாய தீர்ப்பு நம்மளுக்கு தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு சொல்ல சான்ஸ் இருந்தோம், ஐயோ நம்ம சொன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் போயிடும், பக்கத்து வீட்டுக்கு அவங்க நம்மளுக்கு என்ன, அவங்க என்ன சாமி கும்பிட்டு போனா நம்மளுக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த மனம் திரும்புதல், அந்த பரலோகத்துக்கு அவங்க பங்குள்ளவர்களாக இல்லாம போயிடுவாங்களே. அப்ப அதற்குரிய தண்டனையும்
கடமையும் நம்ம மேலதான் விழுந்துச்சு. ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் தலைமேல் விழுந்த கடமை. அந்த கடமையிலிருந்து நம்ம பின்வாங்கிட்டோம்னா அதற்குரிய நியாய தீர்ப்பு தான். தப்பு பண்ணினா மட்டும்தான் நியாய தீர்ப்புங்கிறது அல்ல. சுவிசேஷத்தை அறிவிக்க உனக்கு வாய்ப்பு கொடுத்து நீ அறிவிக்காவிட்டால் அதுவும் உனக்கு நியாய தீர்ப்பாகத்தான் வரும். நம்மளுக்கும் நியாய தீர்ப்பாக தான் வரும். அப்போ அந்த நியாய தீர்ப்பே நம்மளிடத்துல இருந்து துவங்குதுன்னா அந்த சுவிசேஷத்தை அறியாம இருக்கிறவங்களோட நிலைமை என்னவா இருக்கும்? அதுதான் இந்த வசனத்தை சொல்லுது. அப்போ அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக காணப்படும். சத்தியத்தை அறிஞ்ச நம்மளுக்கே நியாய தீர்ப்பு உண்டானால் சத்தியத்தையே அறியாம இருக்கிறவங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு என்னவாக இருக்கும்? அவங்களுடைய மரணம் என்னவாக இருக்கும்? அவங்களுடைய பின்னிலைமை என்னவாக இருக்கும்? அதற்கு நீங்களும் நானும் உத்தரவாதியாக காணப்படுகிறோம். அந்த நியாய தீர்ப்புல இருந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அடுத்தவங்களுக்கு மேலோட நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழணும். நாமளே என்ன பண்ணிருக்கணுமா? 5வது சுவிசேஷ புத்தகம்னு சொல்லி 4 காஸ்பல் இருக்கு நம்ம கிட்ட. தேவனே நம்மள 5வது சுவிசேஷ புத்தகமாக 5வது காஸ்பலாக நம்ம அழைக்கிறார். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு ஒரு சுவிசேஷமாக அமையணும். ஐயோ அந்த சிஸ்டர் கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க பாரு, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு பாரு, அத மாதிரி நம்மளை பார்த்து அவங்க மனம் திரும்பணுமா? நீங்க கும்பிடுற தெய்வம் நல்ல தெய்வம்னு சொல்லி நம்மளை பார்த்து அவங்க வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணத்துவம் உள்ள குடும்பமாக நம்மளுடைய தெருவுக்கும் சரி, நம்ம இருக்கிறதான அந்த ஊருக்கும் சரி, நாம ஒரு நல்ல ஒரு குடும்பமாக, ஒரு முன்னுதாரணம் உள்ள குடும்பமாக காணப்படணும். வாசிங்க சிஸ்டர், வெளிப்படுத்தின விசேஷம் 3:2. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ள இப்ப பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணணுமா? இப்ப கடைசி காலத்துல இருக்கோம். நம்ம இப்ப 7ஆம் கால சபையில இருக்கோம். 7ஆம் கால சபைனா எதுன்னு தெரியும் உங்களுக்கு? லவோதிகேயா சபை. இது என்னது? ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு சபை காலத்துல நாம இருக்கோம். வேணும்னா நாம எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அந்த மாதிரியான காலத்துல 7ஆம் கால சபை, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அவரோட வருகையை எதிர்பார்த்து 7ஆம் கால சபையில நாம இருந்து கொண்டிருக்க நாமோ எப்படி இருக்கணுமா? விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்தணும். அப்படின்னா யாரு? புறஜாதி மக்கள், தேவனை அறியாத மக்கள். அவர்களை போய் என்ன பண்ணணுமா? தேவன் நல்லவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவர். நீங்க பாவிகளாக இருந்தால் உங்களை பாவங்களை மன்னிக்க அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சாவுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை நாம என்ன பண்ணணுமா? ஸ்திரப்படுத்தணும். அவரை அந்த மாதிரி இருக்கிற பாவத்தின் கொடூரத்திற்குள்ளாக போகிற அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. நம் கிரியை தேவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு 7ஆம் கால சபையில, இன்னும் உனக்கு நாட்கள் பத்தாது, நீ குறைவுள்ளவளாகவே காணப்படுற, நீ இன்னும் தேவனுக்கு முன்பாக நீ இன்னும் நிறைவாக காணப்படல. நீ எப்ப நிறைவாக காணப்படுவாய் அப்படின்னா, தேவன் சொன்ன கிரியைகளை நம்ம நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த கிரியைகள், அவர் என்னென்னலாம் செய்தார் அதன்படி நாம செய்யணும். எப்படி அவர் பிதாவின் சொல் பேச்சு கேட்டு நடந்தார், அதே போல நாமளும் பிதாவின் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கும் பொழுதுதான் நம்ம தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ள பிள்ளைகளாக நாம காணப்படணும். இப்ப ஆகானோட சால்வை பாத்தீங்க அப்படின்னா, இந்த சால்வையை குறித்து ஒரு சின்ன ஒரு இது பார்க்கணும்னா, இது பயங்கர விலையுயர்ந்த நூலினால் தைக்கப்பட்ட ஒரு சால்வை. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இது காணப்படும். இது மிகுந்த அழகு. ஏன்னா பல வர்ணங்கள்ல இது இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பார்த்த உடனே அது ஐயோ இவ்வளவு அழகா இருக்கே. அது என்ன பெண்களுக்கே இருக்கிற ஒரு பெரிய ரொம்ப ஒரு பலவீனமான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல அவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும், சில பேர் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும், அதனால நான் சொல்றேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் போனா அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தேன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு உடனே எடுத்துட்டு வந்துருவேன். என்கிட்ட அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லயே, பிளாக்லயும் சரி, ஒயிட்லயும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்லயும் சரி. அதே மாதிரி என்ன பண்ணா, அது என்ன அது ஒரு இச்சை. எனக்கு அது ஒரு பலவீனமா இருக்கு. அப்ப அதே போல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பலவீனங்கள் காணப்படும். சில பேர் பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் அதிகமா போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. போய் எத்தனை தடவை கடைக்கு போனாலும் அத்தனை டைம் ஜுவல்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு இச்சையினால நம்ம என்ன பண்ணிடுறோம், அது நம்ம இழுக்கப்படுறோம். அதே போல அந்த பாபிலோனிய சால்வை பாத்தீங்கன்னா ரொம்ப இச்சிக்கத்தக்க ஒரு சால்வையாக காணப்பட்டுச்சான். பாபிலோன் சால்வையில இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சால்வை. ஏன் இத ரத்த சால்வைன்னு சொல்றாங்க அப்படின்னா, 36 இஸ்ரவேலர்கள் சாகுறதற்கு இந்த பாபிலோனிய சால்வை காரணமாக இருந்தது. ஏன்னா இந்த சால்வை இவனை இச்சிச்சது, ஆகானை இச்சிச்சதுனாலதான் இந்த சால்வையையும் மற்ற வெள்ளியையும் என்ன பண்ணிட்டான், பொன் பாலத்தையும் அவன் திருடி கொண்டு வந்தான். அதற்காக இந்த சால்வைக்கு பேரு ரத்த சால்வை அப்படின்ற மாதிரியான பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இச்சை நம்மளுடைய இருதயத்தில் இல்லாதபடி, இச்சை என்கிற அந்த குணம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கொள்ளணும். வாசிங்க சிஸ்டர், கடைசியாக நீதிமொழிகள் 28:13.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ நாம என்ன பண்ணணும்? தன்னுடைய பாவங்கள், நம்மளும் பலவீனமானவர்கள் தான். நீங்களும் நானும் பாவம் செய்த பிள்ளை தான், பாவம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான். ஏன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிபூர்ணர், அவரே பாவமற்றவர். அப்போ நாம என்ன பண்ண, அவர் ஒருவரே பாவம் இல்லாதவர். அப்போ நாம எல்லாம் பாவம் செய்கிற பிள்ளைகள் தான். ஏன்னா நம்மளுடைய பலவீனத்துல நாம என்ன பண்ணுவோம்? பாவங்கள் செய்கிறோம். பாவத்துல சின்ன பாவம் பெரிய கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தரை கொன்னாதான் பாவங்கிறது இல்ல. நம்மளுடைய வார்த்தையே ஒருத்தவங்களை நொறுக்குகிறது. என் நிமித்தம் என்னுடைய சகோதரனோ சகோதரியோ இல்ல என்னுடைய உற்றார உறவினர்களோ அக்கம் பக்கத்தாரோ என்னுடைய வார்த்தையின் நிமித்தம் என்னுடைய கிரியை நிமித்தம் அழுகுறாங்க அப்படின்னாலே அதுவுமே நம்மளுக்கு ஒரு பாவமாக தான் கருதப்படுகிறது. அப்போ பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. பாவம் பாவம் தான். அது பெருசோ சிறுசோ எதுவா இருந்தாலும் பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அது அடங்கிவிடும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பாவத்தை நம்ம மறைச்சுக்கிட்டு, நான் உத்தமி, நான் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களுக்கு முன்பாக நம்ம என்ன நெஞ்ச உயர்த்தி அலையிறதுனால நம்ம என்ன பண்ண, நம்மளுக்கு வாழ்வு கிடைக்காது. அத நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கரத்திற்குள்ளாக நம்மளுடைய அந்தரங்க பிரேயர்ல ஜெபத்துல அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்ன்றது கூட கிடையாது. நம்ம பரமபிதா நம்ம எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இனி இந்த பாவத்தை செய்யாம இருக்கும்படியாக எனக்கு என்ன பண்ண, ஒரு மனதிற்கு ஒரு வலிமையை கொடுங்கப்பா, ஒரு பலத்தை கொடுங்கப்பான்னு கேட்க. ஏன்னா அவர் நம்மளுக்கு பரிகாரியாக தேவன், நம்மளுக்காக தேவனிடத்தில் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக இப்பொழுதும் பரிந்து பேசுவார். அந்த பலவீனத்தை மேற்கொள்ள அவர் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய பலத்தை கொடுப்பார். அப்ப நம்ம நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணும்? தேவனிடத்துல இருந்து இரக்கம் பெற்று நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கள் எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில என்ன எல்லா தடைகளையும் தாண்டி ஆயிப்பட்டணத்தையும், அதற்கப்புறம் ஆயிப்பட்டணத்தை அவங்க மேற்கொண்டுருவாங்க. ஏன்னா ஆகானை தண்டித்தது நிமித்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த இதுல அவங்க வெற்றி பெற்று கானானுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அதே போல நம்மளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமளும் நிறைய தடைகளை தாண்டி என்ன பண்ண, எகிப்துங்கிற அந்த ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்ம கடந்து வந்து வனாந்திர பயமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? எடுத்து வந்து வனாந்திர பயணம். இப்ப நம்ம இருக்குது வனாந்திர பயணம். அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம வனாந்திர பயணத்துக்குள்ளாக இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து வந்தது, தண்ணிக்குள்ள அந்த நடந்து வந்தது அவர்களுக்கு ஒரு ஞானஸ்நானமாக கருதப்படுகிறது. அதே போல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட வந்த நாம் இப்போ வனாந்திர பயணத்துல இருக்கிறோம். அந்த வனாந்திர பயணத்துல அநேக தடைகள் உண்டு. அந்த தடைகள் எல்லாம் வெற்றி கொண்டு எரிகோ கோட்டையை நாம உடைக்கணும். எரிகோ கோட்டை அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு 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 மன ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு திமிர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு 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 கர்வம். ஏன்னா எரிகோ மக்களுக்கு அநேக கர்வம் அவர்கள்கிட்ட காணப்பட்டுச்சு. அந்த கர்வத்தின் நிமித்தம் என்ன பண்ணாங்க? அவங்க துணிந்து அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாதுங்கிற ஒரு கர்வத்துல இருந்தாங்க. அந்த எரிகோங்கிற அந்த கர்வத்தை நம்மளிடமிருந்து உடைத்து நம்ம என்ன பண்றோம்? ஆயி பட்டணத்தில் காணப்பட்ட அந்த எடுத்து தீடான அவ்வளவு மூர்க்கமான கோபங்களோ குணங்களோ அந்த அந்த கர்த்தர் வெறுக்கிறதான அந்த அவ்வளவு காரியங்களையும் நாம் என்ன பண்ணணும்? எல்லாம் விட்டு பரம கானானை சென்றடைய தகுதியுள்ள பிள்ளைகளாக தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சத்தியத்தின்படி வழிநடத்துவாராக என்று நான் தேவனிடத்துல ஜெபித்து இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த மேலான நேரத்திற்காகவும் கொடுத்த இந்த அவ்வளவு சகோதரிகளுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா.